வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2025ஆம் ஆண்டு புது வருடத்தில் ராகு பகவானும் சுக்கிர பகவானும் இணைகிறார்கள். இதனால் 5 ராசிக்காரர்களுக்கு பிரகாசமான வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கிறது. அதை பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. 2025 மீன ராசியில் ராகு வீற்றிருக்கிறார். இது சமயத்தில் குரு பகவானுக்கு ஈக்குவலாக பலம் பெற்ற சுக்கிர பகவான் அந்த ராசியை கடக்கும் போது இருவரும் ஒன்றாக ஒரு கலவையை உருவாக்குகிறார்கள். இதில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஜாதகர்களுக்கு உறுதியளிக்கிறது. காதல், ஆடம்பரம் மற்றும் அழகின் கிரகமான சுக்கிர பகவான் மாயை மற்றும் லட்சத்துக்கு பெயர் பெற்ற நிழல் கிரகமான ராகுவுடன் இணைவதால் ஒரு மாய வான்வெளி நிகழ்ச்சியும் உருவாகிறது. இதனால் இந்த இணைவில் ஜாதகர்களுக்கு பொருள் வளர்ச்சி, மகிழ்ச்சி மற்றும் வெற்றிக்கான வாய்ப்புகளை தருகிறது. இதன் பலனை ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும் என்றாலும் இந்த சீரமைப்பின் அறிகுறிகள் எவ்வாறு சில ராசிகளை பாதிக்கும் மற்றும் வரவிருக்கும் ஆண்டில் என்ன எதிர்பார்க்கலாம் என்பதை பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம். ராகு சுக்கிரன் இணைவு என்றால், ராகு மீனராசியில் தன் தாக்கத்தில் இருக்கும்போது சுக்கிரன் மீனத்தை கடக்குகிறார். அது சமயம் ராகு சுக்கிரன் சேர்க்கை ஒருபோல நிகழ்கிறது. இந்த நிகழ்வில் சில ராசி மக்களுக்கு குறிப்பாக செல்வம், தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் போன்ற பகுதிகளில் ஆழமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். 2025 இந்த இணைவால் பிரகாசிக்கும் ராசிகளாக ரிஷபம், கடகம், துலாம், மகரம், மீனம் ஆகிய 5 ராசிகள் இடம்பெறுகின்றன. முதல் ராசியாக ரிஷபராசியை பற்றி பார்ப்போம். சுக்கிரனால் ஆளப்படும் ரிஷபராசி இந்த கூட்டு சேர்க்கையால் பெரிதும் பலனடைகிறது. இந்த காலகட்டத்தில் இவர்கள் நிதி வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி, மகிழ்ச்சிக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இவர்களது வசம் வந்து சேரும். ரிஷபராசி மக்கள் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் இப்பொழுது ஈடுபட்டால் அதற்குரிய அங்கீகாரம் மற்றும் வெற்றிக்கு வழிவகுக்கும் தன்மையில் இருக்கும். மற்றும் இவர்களுடைய தொழில் சார்ந்த புதுமையான திட்டங்களுக்கு இவர்கள் ஈடுபட்டால் அதில் வெற்றி பெறுவார்கள். கூடுதலாக இவரின் குடும்ப உறவுகளும் வெளிவட்டார நட்பு உறவுகளும் செழித்து அவற்றின் நல்லிணக்கத்தையும் நல்லதொரு புரிதலையும் கொண்டு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய சூழல் இருக்கிறது. அடுத்து கடகம். கடகராசி மக்களுக்கு ராகு சுக்கிரன் இந்த இணைவு என்பது பங்கு கூட்டணி தொழில் வெற்றி மற்றும் பொருளாதார நிதி ஆதாயங்களை உறுதியளிக்கிறது. வியாபாரம், தொழில் மற்றும் வணிகம் செய்யும் ஆக்கப்பூர்வமான மக்களுக்கு அவர்கள் ஈடுபட்டுள்ள தொழில்களில் நல்லதொரு முன்னேற்றங்களையும் புதிய வாய்ப்புகளையும் இவர்கள் எதிர்பார்க்கலாம். இதனால் கடகராசி மக்கள் இந்த காலகட்டத்தில் உணர்ச்சி பூர்வமான மனநிறைவு மற்றும் மகிழ்ச்சியும் பொருளாதாரத்தில் ஒரு ஸ்திரத்தன்மையுடன் வாழ்வார்கள் என்று தெரிகிறது. இதனால் கடகராசி மக்கள் தங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்க அனுமதிக்கிறது. ஆகவே சிந்தித்து செயல்பட்டு வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து துலாம். துலாம் ராசி சுக்கிரனால் ஆளப்படும் மற்றொரு ராசியாக இருக்கிறது. துலாம் ராசி மக்கள் தன்னம்பிக்கை மற்றும் தங்களின் இனமான கவர்ச்சியை நன்கு அனுபவிப்பார்கள். இவரின் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு இது ஒரு சிறந்த நேரமாக இருக்கிறது. இந்த சுக்கிரன் மற்றும் ராகுவின் இணைப்பானது இவரின் முடிவெடுக்கும் திறன் மற்றும் அபாயங்களை எடுக்கும் திறனை மேம்படுத்துகிறது. துலாம் ராசி மக்கள் தாங்கள் செய்யும் வணிகத்திலும், தொழிலிலும், வேலையிலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பங்கு கூட்டாண்மைக்கான புதிய வாய்ப்புகளை ஏற்கலாம். எங்கு செய்தாலும் பங்குதாரர்களை இவர்கள் தொழில் செய்யும் போதும் வேலையை பங்கு போட்டு செயல்படும் போதும் இவர்கள் அதில் வெற்றி பெறுவார்கள். இந்த காலகட்டத்தில் இவருடைய பொருளாதார, நிதி செழிப்பு மற்றும் அது சார்ந்த சிறத்தன்மை ஆகியவை இவருடன் ஒட்டி பிறந்த ஒன்றாக இருக்கும். அடுத்து மகரம். மகர ராசி மக்களுக்கு நீண்டகால இலக்குகளை அடைவதற்கு இந்த நேரம் மிகவும் சாதகமாக இருக்கிறது. முக்கியமாக ராகு சுக்கிரன் சீரமைப்பு இவரின் ஆற்றல், வலிமை மண்டலத்திலிருந்து நலம் பெறவும் அதிலிருந்து ஒரு மாற்றத்தை தொழவும் இவர்களை ஊக்குவிக்கிறது.
குறிப்பிடத்தக்க பொருளாதார நிதி வளர்ச்சிக்கு உறுதியளிக்கும் சூழலை இந்த இணைவு இவர்களுக்கு தருகிறது. அது சார்ந்த வகையில் பதவி உயர்வுகள், தொழிலின் முன்னேற்றம், நல்லதொரு வியாபாரம், வணிகத்தில் அதிக லாபம் பெறுதல் போன்றவை அடைந்த இவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். மற்றும் இவருடைய புதிய முயற்சிகள் அல்லது முதலீடுக்கான வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகலாம். சிந்தித்து செயல்பட்டு முதலீடு செய்து வருங்காலத்தில் நல்லதொரு லாபத்தை அறுவடை செய்யக்கூடிய சூழல் இருக்கிறது. மற்றும் மகர ராசி மக்களுடைய குடும்ப உறவுகள் மற்றும் குடும்ப வாழ்க்கை ஆகியவை நேர்மறையான ஒழுக்கமான முன்னேற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும். இதனால் குடும்பத்தில் பரஸ்பர அன்பும் குழந்தைகளுடைய குதூகலமான விளையாட்டும் மிகுந்து நலமாக வாழ்வார்கள். அடுத்து மீனம். மீனத்தில் இந்த சேர்க்கை நிகழ்வதால், அதாவது ராகுவும் சுக்கிரனும் மீன ராசியில் இணைவதால் இந்த ராசியின் மக்கள் மிக ஆழமான தாக்கத்தை அனுபவிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. பலன் சார்ந்தவற்றில் இவர்கள் வீறு நடை போடுவார்கள் மற்றும் இவர்கள் ஆன்மீக மற்றும் பொருள் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளை பெற்று நலமாக வாழ்வார்கள். மாற்றம் என்பது இவர்களது வளர்ச்சிக்கான நேரமாக இந்த நேரத்தில் இருக்கும். மீனராசி மக்கள் தங்களை ஆக்கப்பூர்வமான கலை நோக்கங்களில், புதிய வேலை திட்டங்களிலும், புதிய தொழிலிலும் ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து இவர்கள் ஈடுபட்டால் அதில் முன்னேறக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கிறது. அதற்குண்டான அங்கீகாரமும் அதிகாரமும் இவர்களுக்கு இவர்களின் வெற்றிக்கு வழிவகுக்கும். இந்த காலகட்டத்தில் இவர்களின் பொருளாதார நிதி சார்ந்த ஸ்திரத்தன்மை மற்றும் இணக்கமான உறவுகளும் பெற்று இவர்கள் குடும்பத்துடன் சிறப்பிக்கப்படுகின்றார்கள். குடும்ப சூழல் இவர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய சூழல் இருக்கிறது. பொதுவாக அனைத்து 12 ராசி மக்களுக்கும் பொதுவான ஆலோசனை என்பது நல்லதொரு வாய்ப்பை தழுவுங்கள். ராகு சுக்கிரன் இணைவு லட்சியம் மற்றும் படைப்பாற்றல் நேரமாக இது இருக்கிறது. புதிய அனுபவங்களும் சவால்களும் திறந்திருந்தாலும் அதில் ஒவ்வொருவரும் சிந்தனையுடன் செயல்பட்டால் வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்கிறது. சுக்கிரன் நல்லிணக்கத்தையும் அன்பையும் ஊக்குவிக்கிறார். அன்புக்குரியவருடன் நல்லதொரு பிணைப்பை வலுப்படுத்துவது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வாழ்வில் முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீர்கள். எந்த ஒரு தொழிலிலும் வேலையிலும் அதீத ஈடுபாட்டை தவிர்க்கவும் நுட்பம் அறிந்து செயல்படுங்கள். ராகு ஆசைகளை பெருக்கும் போது சமநிலையை பேணுவது முக்கியமான ஒரு கொள்கையாக கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக நிதி சார்ந்தவற்றில் கண்ணியத்துடனும் பொறுமையுடன் செயல்பட்டு உங்களுடைய வருமானத்தை பெருக்குவதற்கான செயல்பாடுகள் நீங்கள் இறங்குங்கள். ஆன்மீக நடைமுறைகளில் ஈடுபடுங்கள். உங்கள் குலதெய்வத்தை வணங்குங்கள். மனதிற்கு ஒப்பான காரியங்களை செய்யுங்கள். நன்மை உங்களை நோக்கி பிரதிபலிக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக திரகாத்துறாயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வர்யை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோரை வணங்குவோம். வணக்கம். நன்றி.